அதிமுகவும் பிஜேபியும் 26 சட்டமன்ற தேர்தலை கூட்டணியில் சந்திக்கப் போகிறோம் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். பிஜேபியினுடைய மாநில தலைமையும் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் 26 சட்டமன்ற தேர்தலிலே திமுக தலைமையில் இருக்கிற ஒரு வலிமையான கூட்டணியை எதிர்ப்பதற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்கின்றார்கள். இது தேர்தலுக்காக போடப்படுகிற கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல என்று இபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். தேர்தலுக்காக போடுகின்ற கூட்டணி என்றால் தேர்தல் நேரத்திலே போட வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவசரமாக இந்த கூட்டணியை அறிவித்தார்கள் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். டெல்லிக்கு சென்று வந்த பின்னால் கூட இபிஎஸ் அவர்கள் நான் கூட்டணி பேச செல்லவில்லை என்று சொன்னார். அமித்ஷா அவர்கள் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் அடிப்படையிலேயே அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு 6 மாதங்களுக்கு நான் கூட்டணியை பற்றி பேசப் போவதில்லை என்று சொன்னார். இப்போது திடீரென்று கூட்டணியை அறிவித்திருக்கின்றார். 2024 தேர்தலுக்கு முன்பும் பின்பும் எப்போதுமே பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். இப்போது மாறி கூட்டணி போட்டிருக்கின்றார். அப்ப மக்கள் மத்தியிலே அந்த ஒரு நம்பிக்கையை இழந்தவராக இபிஎஸ் ஆவார், அதிமுக கட்சி ஆகும் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது.